அதாவது அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போனதனுடைய ரீசன் என்னென்னா, அங்கே ஒரு ஆகாரம் கிடைக்குது, ஆகாரம் கிடைக்கிறதுக்காக தான் போனாங்க. ஆனால் அவங்க என்ன செய்த தவறு என்னென்னா, 10 வருஷம் என்ன செஞ்சிட்டானா, அங்கேயே தங்கி விட்டாங்க. அது எப்படிப்பட்ட இடம்? விக்கிரக ஆராதனை இல்லை, பாவம் உள்ள, அது சபிக்கப்பட்ட இப்படி ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு இடத்துக்கு அவங்க போனதனுடைய விளைவு என்னென்னா, தங்களுடைய தாய் தேசம் பெத்லெகேம் பிறந்த தேசம், அது தேவன் ஆஸ்வதிக்கப்பட்ட தேசம், தேவன் வாக்கு பண்ணின தேசம். நீங்கள் அதை பார்க்கணும். வாக்கு பண்ணின தேசம், பஞ்சம்தான், பிரச்சனை தான். ஆனால் அது என்ன தேசம்? தேவன் வாக்கு பண்ணினது, தேவ ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினது. ஹல்லேலூயா. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அங்கே பஞ்சம்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக எத்தனை வருஷமா? 10 வருஷம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ செட்டில் ஆகிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு வேலை கிடச்சிச்சு, நல்ல ஃபேமிலிக்கு நல்ல வசதி கிடச்சிச்சு, சாப்பாடு கிடச்சிச்சு, அவ்வளோதான் விஷயம். தேவனை மறந்தாங்க, துதியை மறந்தாங்க, ஆராதனையை மறந்தாங்க, ஆலயத்தை மறந்தாங்க. கவனம் வருதா? தேவன் எதுக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறார்? ஏன் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவர் சமூகத்தை வரணுமா? வரந்தோறும் ஆலயத்துக்கு வரணுமா? அவரை துதிக்கணுமா? தினமும் அவரை ஜெபிக்கணுமா? தினமும் வேதத்தை வாசிக்கணுமா? ஏன் இது கட்டாயமா? இது என்னது, இது பெரிய சட்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, தேவன் எதுக்காக தேவ சமூகத்தில் நம்ம நாட சொல்கிறார்? ஆண்டவர் ஏன் ஆலயம் ஒன்று தேவன் நம்ம கொண்டு வந்து அதில் ஆராதித்து துதித்து கொண்டு வந்து நம்மளை சேர்க்கிறார்னா, ஒவ்வொரு முறையும் நான் தேவனை சந்திக்கும் போது அவர் எனக்குள்ள, அவர் தம்மையே அவரையே எனக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரா? பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். அவரையே எனக்குள்ள உருவாக்க விரும்புகிறார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய சுபாவங்கள் அத்தனையும், அவருடைய ஐஸ்வர்யங்கள், பூமிக்குரிய வானத்துக்குரிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நான் என்ன செய்யணுமா? என்னுடைய பங்கை நான் அவருடைய பரிசுத்தத்திலே என்னுடைய பங்கை நான் நிறைவேற்றும்படி, அவருடைய பாடுகளிலே ஒரு பங்கை நான் நிறைவேற்றும்படி. பவுல் சொல்கிற வார்த்தையும் பேதுரு சொல்கிற வார்த்தையும் பார்க்கும்போது அவருடைய பாடுகளில் ஒரு பங்கை நான், ஒரு பங்கு அவர் சொல்கிறாரு. என்னது? ஒரு பங்கு. நம்மளால என்ன சொல்ல முடியாது? 0 சொல்ல முடியுமா? இல்லை 0.0 சொல்ல முடியுமா? தெரியல. ஹல்லேலூயா. புரியுதா? உடைய பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில் தேவன் நம்மை சுதந்திரிக்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய உரிமைக்கு நாம் என்னவா மாறணுமா? அவருடையக்குள்ளே என்னெல்லாம் ஐஸ்வர்யங்கள் இருக்கு அத்தனையும் உரிய பிள்ளையாக நாம் மாறணும். இன்னொன்று மனவாட்டியாக மாறணும். ஹல்லேலூயா. அதில் போட்டிருக்கு, அதில் 6ஆம் வசனம் அதை போட்டிருக்கு. நான் அதை கடைசி வார்த்தை, மோவாப் தேசத்திலேருந்து திரும்பி வரும்படி எழுந்து, அவட தான் போன அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதோ இல்லையோ, தன்னுடைய 2 சொந்த பிள்ளைங்க, கணவரை அதில் என்ன செய்ய வேண்டியது? அவங்க இழந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்போது இதிலேருந்து என்னது? தேவன் நம்மக்கிட்ட எதை வலியுறுத்துனார்? நீ என் சமூகத்துக்கு வா. நீ இன்றைக்கி ஏன் என் சமூகத்துக்கு நான் தேவன் நம்மளை வர விரும்புகிறார்னா, இன்னைக்குரிய கிருபையில் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பங்கு நீ வாங்கு என் கையிலேருந்து. ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனை இருக்குது. தீங்கு நாளிலே, எபேசியர்ல சொல்கிறாரு, தீங்கு நாளிலே நீங்கள் என்ன செய்யணும்? அவைகளை எதிர்த்து நிற்கணும். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தா ஞாபகம் வரும். இப்போ வாசிக்க முடியாது. தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை, அப்போ சாத்தானுடைய கிரைகளை லிஸ்ட்டு சொல்லி நீ அவை ஏற்று நிற்கணுமா? அது எந்த நேரம், எந்த சூழ்நிலை, எப்போ வருவான் என்ன செய்யாது? டோர் டெலிவரி மாதிரி தட்டிட்டு அவன் வரமாட்டான். டோர் டெலிவரி பாய் என்ன செய்வான்? தட்டிட்டு ஹலோ இந்தாங்க டெலிவரி இந்தாங்க, அது மாதிரி அவன் கிடையாது. சாத்தான் அவன் கிடையாது. அதில் போட்டிருக்கு, அவன் என்ன செய்கிறாரான்? அதில் 2 மருமகளை குறித்து அந்த நகோமி சொல்கிறா, நீங்கள் அம்மா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வீட்டுக்கு போங்க, உங்கள் தாய் தகப்பன் உங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு எனக்கு பிள்ளையும் கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது, நீங்கள் போகுன்னு சொல்லும்போது அதில் ரூத் மட்டும் என்ன செஞ்சாலாம்? 16ஆம் வசனம் அதில்
3 காரியத்தை பார்க்கும்படி தேவன் உதவி செய்வாராக. 16 வசனம், 1:16 வாசிங்க. ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதில் 3 காரியம் அந்த வசனத்தில் பார்க்கும்போது, நீர் போகும் இடம், அப்புறம் போட்டிருக்கு உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் பாருங்க. ஒரு அந்நிய பெண்ணு, மோவாபிய பெண்ணு, தேவனை அறியாத பெண்ணு, ஒரு சபிக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிற அந்த மோவாபு எப்படி வந்ததுன்னு சந்ததி வந்து தெரியும், சரியா? ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி அதில் உருவானது. 10 தலைமுறை வரைக்கும் என்ன செய்ய முடியாதான், அப்படிப்பட்ட சந்ததி தேவ சமூகத்தில் அவங்க வர முடியாது. பழைய ஏற்பாடு வசனத்தின், அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா அவங்க வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி தேவனை பெற்றெடுக்கிற ஒரு சந்ததியில் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா எடுத்த காரியங்கள் என்னென்னா, நீங்கள் போகிற இடம் உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நம்மளும் ஒரு சபிக்கப்பட்ட, இப்போ நம்மளும் விக்கிரகாரம் செஞ்சவன் தான். அப்போது நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்ட குடும்பம், தேவன் அறியாத குடும்பம், அந்நிய மனுஷங்க. அப்போது தேவன் என்ன செய்கிறார், நம்மளை அந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறார். அப்போ அந்த அம்மாவுடைய தீர்மானம், குடும்பமே, அந்த தேசமே சபிக்கப்பட்டுச்சு, எல்லாமே சபிக்கப்பட்டுச்சு. அந்த அம்மா வாழ்க்கையும் சபிக்கப்பட்ட வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. அப்போ போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, நீர் போகும் இடம் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவன். மரணத்தை தவிர உம்மை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தூக்கம் வரும், அதனால தான் நான் எல்லாரையும் ஹல்லேலூயா சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அறியாமல் தூக்கம் வருதம்மா. உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது, என்ன டயர்டு இருக்கீங்க. சோத்திரம், கர்த்தர்லாம் கிருபை செய்வாராக. அப்போது அந்த அம்மா 18ஆம் வசனத்தில் அவள் மன உறுதியாக இருக்கிறதை கண்டு என்ன சொல்கிறது, அது அந்த அம்மா தீர்மானம் எடுத்தது பெருசு இல்லை. நம்ம கூட தீர்மானம் எடுக்கிறோம்ல, ஒவ்வொரு ஜெபிக்கும் போதும் பைபிள் வாசிக்கும் போதும், இதை செய்கிற ஆண்டவரை, அதை செய்ய போகிற ஆண்டவரை, இப்படி பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறேன். நான் கூட நிறைய தீர்மானம் எடுத்திருப்பேன். அது யோசிப்பேன், ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் செய்கிறோமா, ஒரு கேள்வி, செய்கிறோமா இல்லையே. ஆனால் இந்த அம்மா சொன்னதை என்ன செஞ்சாங்களாம், சொன்ன அடுத்த, அதை பாருங்கள், அடுத்த அதிகாரத்தில் போட்டிருக்கு 7ஆம் வசனம் வாசிங்க. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று. அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா முடிவெடுத்ததை என்ன செஞ்சுருக்காங்க, அந்த தேசத்தில் வந்த அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சாங்களாம், அந்த ஊரில் இருக்கிற கதிர்களை பொறுக்க, என்ன ஆகாரம் சாப்பாடு என்ன செய்யுது, வழி இல்லை, வேலை இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி என்ன செய்யணும், போய் கதிர்களை எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும், அதை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அதை மாவாக்கி அப்பமா சுட்டு சாப்பிட முடியும். அப்போ அந்த ஊரில் வழக்கம் என்னென்னா, ஒரு வயல் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, சிந்த விடுவாங்களாம், கீழே சிந்த விட. எதுக்குன்னா ஏழைகள் வந்து என்ன செய்வாங்களாம், அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் வழக்கம். யார், பெத்லெகேம் யூதர்களுடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி அவள் போன இது யாருன்னா, போவாஸுங்கிற ஒரு நிலத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அது அந்த அந்த இதில் போய் நம்ம கதிர்கள் எடுக்கலாம். போய் என்ன செஞ்சுருக்கா, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, ஞானசானலாம் எடுத்திருக்கீங்க, நானும் எடுத்திருக்கேன், அபிஷேகம்லாம் பெற்றிருக்கோம், ஆலயத்துக்கெலாம் வரும். ஆனால் எதுக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்தோங்கிறது நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியம். பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், எதுக்காக ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கணும், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாகவே ஏசு என்ன செய்கிறார், ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை தேவன் கொண்டு போவாரே ஒழிய நம்ம விருப்பத்துக்கு மாறா. உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பப்படி நடத்துறதுக்கு ஆவியானவர் உங்களோட இல்லை, அவர் விருப்பப்படி நடத்துறதுக்கு தான்
ஆவியர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருக்கட்டும், அது பிள்ளைங்க வாழ்க்கை எந்த காரியமாக, ஆண்டவர் உங்கள் விருப்பம் ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க. ஒரு வார்த்தை உங்கள் விருப்பத்தை கூட, என் விருப்பத்தை கூட நான் சொல்லுவேன் ஆண்டவர், ஆனாலும் உங்கள் விருப்பம். ஒரு வார்த்தை உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் இல்லையா, நோ நோ ஆண்டவரே, நோ. ஏன் ஆபிரகாம் அவருடைய விருப்பத்துக்கு மாற எங்கே போனான்? எகிப்துக்கு போனான். விளைவு என்ன ஆச்சு? ஸ்தோத்திரம். ஏன்னா அவனை கொண்டு தான், அவனுடைய சந்ததியில் தான் யார் வரணும்னு அவர் யோசிக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து வரணும். அப்போ அவனை என்ன செஞ்சுருக்கான்? எங்கே போய் ஒரு அடிமைத்தனத்தில் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான். ஒரு அடிமைத்தனம் இல்லை. நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுல தான் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. பைபிள் வசனம் எடுக்காமல் பேசுகிறேன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கிறதா தான் வசனம் எடுக்காமல் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், வாக்கு பண்ணின ஒரு மனுஷன், தேவனால் தெரிந்து கொண்ட மனுஷன் எங்கே போய் உட்காந்துருக்காரு? எகிப்தில் போய் உட்காந்துருக்காரு. சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறே, இதுக்கு அவனை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா பஞ்சன்னு சொல்லி ஓடி வந்துட்டியே நீ? ஏன் நான் உன்னை அங்கே ஆசீர்வதிக்க முடியாதா? ஏன் ஒரு சின்ன ஜெபம் பண்ண முடியாதா? நம்ம குணம் எப்படி தெரியுங்களா? ஒரு சின்ன கஷ்டம் வந்தோன்னே என்ன செய்த புத்தி அப்படியே மாறிடுது. ஆண்டுகிட்ட யோசனை கிடையாது, ஜெபம் கிடையாது, வழிநடத்தல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடனே யோசித்து உடனே தீர்மானம், அதுவும் உடனே தான், எல்லாம் உடனே தான். இப்படி உடனே தீர்மானம் எடுத்து தான் இவங்க இந்த நிலமையில் இருக்கிறாங்க. அவன் நிலைமையை மாறுது பாருங்கள். அந்த அம்மா எடுத்த தீர்மானம். நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? தேவ சமூகத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? 1 மணி நேரமாவது நான் விழுத்திருந்து ஜெபிக்கணும்ப்பா இரவில் இருக்குதா? இல்லை வாரத்தில் ஒரு நாள் இரவு ஜெபம் ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கணும் இருக்குதா? அது செயலில் இருக்கா? திட்டம் இருக்கிறது வேற, செயலில் இருக்கா? காலையில் அதிகாலையில் ஆண்டவரே இருட்டோடு எழுந்து 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரமாக ஆராதிக்கணும், 1/2 மணி நேரமாவது அந்நிய பாஷை பேசணும். உங்களை விட நான் அதிகமாக அந்நிய பாஷனை. எதுக்கு? பிசாசு பிடியில் இருக்கிற மனுஷனை விடுதலை ஆக்கணும்னா அதுக்கு அவசியம் அவருடைய பலன் வேணும். ஒரு மனுஷனை 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தீர்மானம் பண்ணி எடுத்து பாருங்கள், உங்கள் டோட்டல் சேஞ்சே மாறிடுவீங்க. லைஃபே மாறும். இந்த 1 வருஷத்தில் ஒரு மனுஷன் ஆத்மா அதையும் பண்ணாண்டு அவங்களை கிறிஸ்துக்கு நடத்தணும். உங்களை ரட்சித்து உங்கள் மேலே கிருபை பாராட்டி இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை தந்து பலன் தந்து சுகம் தந்து எதுக்கு? உங்களை கொண்டு தேசம் சந்திக்கப்படணும், உங்களை கொண்டு அழிந்து போகிற ஆத்மாக்கள் சந்திக்கப்படணும். அதுக்காக தான் தேவன் இந்த நாளில் ஜீவனை வச்சுருக்கார். அல்லேலூயா. நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி கிடையாது. எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா? என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நேசிக்கிறார். ஆமென். இந்த அம்மா எடுத்த தீர்மானம் பாருங்கள். உங்கள் ஜனம் உங்கள் தேசம் உங்கள் தேவன் தீர்மானம் பண்ணலை. பாருங்க, அவள் கதிர்களை என்ன செஞ்சாலும் அப்படின்னா வேத வசனங்களை என்ன செஞ்சாலும் அந்த அம்மா சேகரிக்க தெரிந்து கொண்டாங்க. ஈஸ்வரன் நம்ம ரட்சிக்கப்படுறது பெருசு இல்லை, எவ்வளோ தூரம் வேத வசனங்களை நாம் என்ன செய்கிறோம்? எறும்பை போல நம்ம ஆத்மாவோட சேகரிக்கிறோம், சத்தியங்களை நேசிக்கிறோம், சத்தியங்களை வாசிக்கிறோம். எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய புத்தகங்கள் வாழ்க்கையில் உங்கள் அலமாரியில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்னா? எத்தனை விலையேற பெற்ற பொருள்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து மிக்சியிலேருந்து, அது இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், சரிங்களா? இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். அப்போ எவ்வளோ விலையேற பெற்ற பொருள்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. எவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு தெரியுது. அதை விட விலையேற பெற்ற இதெல்லாம் அழிஞ்சு போதுமா? இதெல்லாம் கேரண்டியாக 4 வருஷம் 5 வருஷம் தான். சோத்திரம். எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு மேலே கிடையாது. சோத்திரம். ஆனால் விலையேற பெற்ற ஆவிக்குரிய வார்த்தைகள் எவ்வளோ தூரம் உங்கள் அலமாரியில் வாங்கி வச்சுருக்கீங்க? அல்லேலூயா. இருக்காமா? அப்படி ஒரு தரிசனம் இருக்கா? கனவு இருக்கா? ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் 1 வருஷத்தில் ஒரு 4 புஸ்தகம் அது வாங்கி முடிச்சு, ஆண்டவரே இதிலேருந்து நான் கற்றுக்கொண்டணும், இதில் என்ன நான் தெரியின பிள்ளையா, வார்த்தையில் தெரியின பிள்ளையா மாறணும், விசுவாசத்தில் வல்லமை உள்ள பிள்ளையா மாறணும். இப்போ இருக்கிற விசுவாசம் போதாதாண்டவரே, இப்போ இருக்கிற எனக்கு ஜெப வாழ்க்கை போதாதாண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்க்கும்போது சொல்வேன், யார் நானும் வாங்கி வச்சுருக்கேன், அது யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஏன்னா அது ருசி பார்க்க தெரியல, அது அருமை தெரியல. எனக்கு தெரியும், வாங்கி பேசாமல் வச்சுருக்காங்க. அதனால் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், யாருக்கு எதுவும் கொடுக்கூடாதுன்னு.
ஹல்லேலூயா. வார்த்தையின் மேலே சிந்தையை வைக்க சொல்றாரு. அந்த அம்மா இயேசு தெரிந்து கொண்டது பெருசு இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தை சிந்தை எவ்வளவு நம்ம வைக்கிறோம். சிந்தை எவ்வளவு தூரம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறதே கஷ்டம்னா அப்போ எவ்வளோ சிந்தை இல்லை கர்த்தருடைய வார்த்தை நிற்கும். எவ்வளோ தூரம் மாம்சத்தை கிரையில் நம்ம மேற்கொள்ள முடியும். எப்படி சாத்தானை கிரைகளை மேற்கொண்டு தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. சரீர பலத்தை வச்சு ஒன்றும் சாத்தானை அசைக்க முடியாது. நான் 3 வேளை சாப்பிட்டு, நான் இன்னும் தான் சொல்கிறேன், 3 வேளை சாப்பிட்டு நல்லா பலப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னு வச்சுங்க, இதை வச்சு சாத்தானை ஒன்றும் அசைக்க முடியாது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். என்ன சொல்கிறாரு? ஆவிக்குள்ளான அந்த அனுபவங்கள் உள்ள மனிதன் தான் சாத்தானை கிரைகளை எதிர்த்து நின்று சர்வ வல்லமுள்ள ஆயுதங்களை தரித்து தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். ஆமென். சும்மா நானும் வாக்குத்தத்தத்தை வச்சு படித்து டெய்லி படித்து அன்று நீங்கள் சொன்னீங்களே வாக்கு பண்ணின தேசத்தில் அவன் வந்து என்ன சொல்கிறது, அவன் கானானியர் எபூசியர் அவன் உட்காந்துருக்கான். வாக்கு பண்ணின தேசத்தில் தான், எங்கே கானான் வாக்கு பண்ணின தேசம்தான். அங்கே யார் உட்காந்துருக்கான்? எதிரி உட்காந்துருக்கான். அவனை துரத்துறதுக்கு நீ என்ன செய்? ஆயுதத்தை ரெடி பண்ணு. என்ன ரெடி பண்ணு? ஆமாம், ஸ்தோத்திரம். சர்வாயுத வர்க்கத்தை ரெடி பண்ணுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குமா? ரெடி பண்ணு. ஒரு யுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இராணுவத்தை ரெடி பண்ணுறாங்க, ஆயுதங்களை ரெடி பண்ணுறாங்க. ஒரு தேசம் ஏன் அதுக்கு ஆயுதம் ரெடி பண்ணும்? ஏன் இராணுவத்தில் இருக்கிற ஆட்கள் ரெடி பண்ணும்? இப்போ ஆட்களை மட்டும் ரெடி பண்ணுறாங்கம்மா, அவங்களுக்கு எப்படி சண்டை பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆயுதத்தை மட்டும் ரெடி பண்ணல வச்சுக்க, என்ன பிரயோஜனம்? எதை வச்சு சண்டை போட? ஹல்லேலூயா. அப்போ ஆயுதமும் அவசியமாக இருக்குது, அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற இராணுவமும் அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். சொல்ல வந்து சீக்கிரம் சொல்லுங்கள் சார், நான் வீட்டுக்கு போகணும். நீங்கள் சொன்ன டைமுக்கு நான் முடிச்சிடும், நீங்கள் சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு போகலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கா செய்வீராக. அதில் போட்டிருக்கு 2:11 அவள் என்ன செஞ்சாலும் விட்டு என்ன போட்டிருக்கு? தேவன் ஒரு காரியத்தை செய்யணுமா, என்ன செய்யணும்? விட வேண்டிய காரியத்தை விட்டு தான் ஆகணும். செல்ஃபோன் பார்க்குறது, அதிகமாக பார்க்குறது விட்டு தான் ஆகணும். சீரியல் பார்க்குறது விட்டு தான் ஆகணும். நானும் சீரியல் பார்ப்பேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அது நீங்கள் விட மாட்டிங்கன்னா அவரும் என்ன செய்ய மாட்டார்? அற்புதம் செய்ய மாட்டார். தேவனோட செலவு செய்கிறது 1/2 மணி நேரம், டிவியோட செல்ஃபோனோட செய்கிறது 6 மணி நேரம். நியாயமாக இருக்கா? இப்போது ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதில் அவர்கிட்ட போய் 1 மணி நேரம் தான் வேலை செய்கிறீங்க. ஒரு 8 மணி நேரம் வைங்களேன், ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு அவர் சம்பளம் அவர் கொடுக்குறாரு. நீங்கள் 1 மணி நேரம் தான் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் வேலை செய்கிறீங்க. மற்ற 7 மணி நேரம் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, பேசுகிறீங்க, மற்ற சுற்றுறீங்க எல்லாம் அவர் பார்க்குறாரு. இந்த மனுஷன் 1 மணி நேரம் தான் என்ன செஞ்சார்? வந்து காலையிலேருந்து வந்து எவ்வளோ நேரம் வேலை செஞ்சார்? 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சார். டெய்லி அவ்வளோதான். அதான் அவருடைய வேலை. 1 மணி நேரம் தான். மற்ற 7 மணி நேரம் அவர் சுற்றிட்டு வராரு. அவர் முதலாளி பார்க்குறாரு, இந்த மனுஷன் சுற்றிட்டு விட்டுட்டாரு. அந்த 31ஆம் தேதி மாத கடைசியில் போய் சம்பளம் கேட்குறாரு. சார் சம்பளம் கொடுங்க. அவர் வந்து அந்த 1 மணி நேரம் என்ன வேலை செஞ்சாரோ அதுக்குரிய சம்பளத்தை மட்டும் கையில் கொடுக்குறாரு. அவர் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் சொன்ன சம்பளம் என்ன கையில் கொடுக்க சம்பளம் சார்? அவர் கேட்குறாரு, சார் நீ ஒழுங்கு மரியாதையே போய்டு, நீ இந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு கொடுத்ததே பெரிய காரியம். அது வரை இப்போ அந்த மேலே இறக்க வச்சதால என்ன, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து தான் உனக்கு செஞ்சேன். நீ என்ன செய்கிற? நான் சொன்ன சம்பளத்துக்கு நீ ஏற்ற மாதிரி வேலை செஞ்சியா? 8 மணி நேரம் வேலை செஞ்சியா? இல்லை உன் மனசாட்சி உனக்கு தெரியுதுல்ல. ஹல்லேலூயா. நம்ம மனசாட்சி நமக்கு தெரியணும்ல. எவ்வளோ நேரம் வீணாக செலவாயிட்டு ஆண்டு சமயத்தில் நம்ம எவ்வளோ நேரம் சுருக்குறோம். அப்படியே சுருக்கி கவனிதா, நம்ம மனசாட்சி சொல்ல முடியுதா? இல்லை ஆண்டவர், நான் மனதார சத்தியத்தை நான் படிக்கிறேன், இன்னைக்கு மனதார ஸ்தோத்திரம் பண்ணேன், மனதார ஆராதிச்சேன், துதிச்சேன், நம்ம ஆத்மா சொல்ல முடியுமா?
சொல்ல முடியுமா? உங்கள் ஆத்மா தாம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டு சமத்தில் மட்டும் என்ன செய்யுது? கையை நீட்டி கொடுங்க, கூலி கொடுங்க. அவர் சொல்வார், இந்த 1 மணி நேரத்துக்கு நான் கொடுக்குறதே கிருபை. அது வந்து உன் மேலே வச்ச கிருபையினால் செய்கிறேன். இரக்கத்தினால் உன் சுகத்தை தந்தேன், இரக்கத்தினால் உன்னை வேல் அடைச்சேன், இரக்கத்தினால் உன்னை பாதுகாத்தேன், இரக்கத்தினால் என்ன செஞ்சேன்? உன் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிச்சேன். அதுவே இரக்கந்தாம்மா. அதுவே என்னது? ஆமாம். ஹல்லேலூயா. அதாவது இயேசுவை அனுபவமாக்க தெரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த அனுபவமாக்குறாங்க பாருங்கள். எந்த தேசத்தை தெரிந்து கொண்டாலும் அதை அனுபவமாக்குறாங்க. இயேசுவை நம்ம தெரிந்து கொண்டது பெருசு இல்லை, அதை என்ன செய்ய சொல்கிறாரு? அனுபவமாக்குனா என்ன செய்யணும்? வார்த்தைகளை ஆகாரம் மாதிரி புசிக்க சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வார்த்தை என்னவா? அது ஆகாரம் மாதிரி புசி, அதை தினமும் சிந்தனை வை, அதை என்ன செய்? தியானி. அடுத்தது வாயில் அறிக்கை செய், அதை ஸ்தோத்திரம் பண்ணு, துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கேட்குற வார்த்தை இருதயத்தில் பதிதான் பாருங்கள். நீங்கள் வாசித்த பகுதி இருதயத்தில் பதிதான் பாருங்கள். எல்லா பகுதியும் இருதயத்தில் தங்கலைனாங்களோ ஒரு சிறு பகுதியாவது இருதயத்தில் தங்கி வைக்க முடியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஞாபகத்தில் கொண்டு வர முடியுதா? நீங்கள் ஜெபிக்கும் போது அதை கர்த்தருடைய சமூகத்தில் பாதத்தில் வச்சு அதை துதித்து சமூகத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுத்தீங்களே, இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஆவியானவர் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஆவியானவர் தருவீராக. இந்த ரூத்து வாழ்க்கையில் ஆண்டவரே எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்தீங்க. அந்த அம்மா கையில் ஒன்றும் இல்லை, மாமியார் கையில் ஒன்றும் கிடையாது. இந்த அம்மா போய் கதிரை பொறுக்கி மாமியாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற நிலைமை. நான் மாமியார் நிலைமை எப்படின்னு இருக்கும்? மாமியாருக்கு மருமக கொண்டு வந்து சாப்பிட்றக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லாமல் வராங்க. நான் வெறுங்கையாக வந்தேன், என்னை வந்து நகமின்னு சொல்லுங்கள், மாறான்னு சொல்லுங்கள், நான் கசப்போடு வந்திருக்கேன். ஸ்தோத்திரம். அந்த அம்மா ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷம் கொஞ்சம் மாறுங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்தை, நல்ல ஸ்டாண்டர்ட் புஸ்தகமாக, ஸ்டாண்டர்டாக நிறைய பேர் இருக்கோம். நான் அது மாதிரி தான் வாங்குவேன். இந்த ஸ்டான்லி ஆத்தர், சில பேருடைய ஆத்தர் தான் அதிகமாக வாசிக்கிறது. அவங்கள ஸ்டாண்டர்ட், நல்ல கிறிஸ்துக்குள்ளே நல்ல ஒரு முதிர்ச்சி உள்ள அனுபவங்களில் வார்த்தைகளை அவங்க எழுதியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு புஸ்தகமாவது வாங்கி படிங்கம்மா, படிங்க. மாதத்துக்கு ஒரு புஸ்தகம் படிச்சதுனால வருஷத்துக்கு ஒரு 10 புஸ்தகம் வாசித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. அது பழக்கம் வழக்கமாக மாறணும். ஒரு நாள் படித்து பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாராக. ஆமென். சீக்கிரம் முடிங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நான் முடிச்சிடுறேன். உங்கள் ஆத்மா பேசுது என்னோட. சீக்கிரம் முடிங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதில் போட்டிருக்கு, அவ எந்த வயலை போய் கதிர்களை பொறுக்க அவ திருந்தெடுத்தாலோ அவ அதே கதிர்களை உடைய அந்த போவாஸுக்கு என்னவா மாறினாலும் மணவாட்டியாக மாறினா. ஹல்லேலூயா. அப்போ அப்படின்னா அந்த போவாஸுக்கு அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தானா. போட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்தில் அதில் 1ஆம் வசனம் போட்டிருக்கு, அவன் ஆஸ்திக்காரனாகி இனத்தான் ஒருவன் இருந்தான், அவன் பேர் போவாஸ். அப்போ ஐஸ்வர்ய சமன். அப்போ தேவன் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஏம்மா வானத்துக்குரிய ஐஸ்வர்யம் மட்டும் இல்லைம்மா, பூமியை வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுங்கிறாரு. வெறும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, உலக ஐஸ்வர்யமும் அவர் கையில் என்ன இருக்குது? அவர் கையில் இருக்குது. வெள்ளியம் பொண்ணு என்னுடையது, என் கையில் இருக்குங்கிறாரு. ஆனால் உண்டாக்குனது அவர் தானே. இந்த வெள்ளியம் பொண்ணு எப்படி வந்துச்சு? தானாக வந்துச்சா? அவர் வார்த்தையினால் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார்? இயேசு. அவரை ஏன் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை அனுபவமாக்க நான் தெரிந்து கொண்டேன். அந்த வயலை தெரிந்து கொண்டா, கதிர்களை பொறுக்கனா. அந்த மனுஷன் பார்க்குறான், இந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் தானே ஆச்சு இந்த ஊருக்கு வந்து. இந்த அம்மா வந்து இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? கதிர்களை பொறுக்க வந்துட்டாங்க. பாவமா, நீ வந்து உன் தேசத்தை
அந்த அந்த மனுஷன் கேள்விப்படுறார், போவாஸ் கேள்விப்படுறார் இந்த பெண்ணை குறித்து. இந்த பெண்ணு அவங்க மாமியாரோட இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே குடியிருக்க வந்திருக்காங்க. அவங்க தேசத்தையும் அவங்க ஊரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை தெரிந்து கொண்டு, இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டு இந்த தேசத்தில் குடியிருக்கும்படி வந்தாங்க. அப்படியாம்மா பரவாயில்லம்மா, அந்த குணம், அந்த இதை விட பிந்தினதை விட முந்தின குணம் நான் பாராட்டுறேன், பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க, நீங்கள் அவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் அவரையே சொந்தமாக்கிட்டா அவருடையதெல்லாம் நம்முடைய தானம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், போவாசுடைய ஆஸ்தி ரூத்துக்கு வரணும்னா போவாஸை ரூத் என்ன செய்யணும், திருமணம் முடித்தாதான் அது வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில் என்னவா மாறணும், ஆத்தும மணவாளனாக மாறணும். தேவன் அதான் விரும்புகிறார். அவர் ஆத்தும மணவாளனா நான் அவரை நேசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிநேகிதனாக நேசித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாமில் சிநேகிதனாக இருந்திருக்காங்க. அப்போ மணவாளன் மணவாட்டிக்குரிய ஸ்லாகியத்தை பவுல் தான் எபேசியரில் எழுதுகிறார். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்து நான் பேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறார், கணவன் மனைவிக்கு உறவுகளை பற்றி பேசிட்டு அடுத்தது எங்கே வராருன்னா கிறிஸ்துவின் சபையை குறித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவியில் ஒன்று இணைந்து தேவனோடு அவருடைய சிந்தனை எனக்குள்ளேயும் அவருடைய சித்தத்தை எனக்குள்ளேயும் அவர் விருப்பத்தை எனக்குள்ளே பெற்று அவருடைய விருப்பத்தையே நான் என்ன செய்ய என்னுடைய விருப்பமாக மாற்றிக்கிறேன். என்னுடைய விருப்பம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஏன்னா எனக்குன்னு விருப்பம் இருக்கால்லம்மா. ஏமாம்மா, ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? எல்லாருமே ஆத்மாவில் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி, ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நாம் யார்? அப்போ மனவாட்டினா பெண்ணுன்னு பார்க்காதீங்க, நம்மளும் எல்லோரும் தான். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் மனவாட்டி தான் இயேசுக்கு. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னது, சரீரத்தை பொறுத்த வரைக்கலாம், ஆத்மாவை பொறுத்த வரைக்கும். ஆமென். என்னம்மா புரிஞ்சிச்சாம்மா? இப்போது திருமணமான பிறகு பெண் என்ன செய்யுது, அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே ஹஸ்பண்டுக்கிட்ட அவர்கிட்ட இந்த அம்மா வீட்டில் இருந்த இது விஷயம் வேறு. இப்போ இங்கே வந்த பிறகு உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாம்பார் பிடிக்கும், ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் பிடிக்கும். அப்புறம் என்ன பிடிக்கும்? கீரை பிடிக்கும். சோத்திரம். அப்போ இந்த அம்மா என்ன செய்யுது, அதை செய்ய கற்றுக்குறாங்க. என்ன செய்கிறாங்க? செய்ய கற்றுக்குறாங்க. ஐயோ எனக்கு சாம்பாரை வைக்க தெரியாது, கீரை வைக்க தெரியாது, இப்போ கற்றுக்க. அப்போ நம்ம மணவாளன் எப்படிப்பட்டவர்? அவர் துதியில் அவர் அப்படியே இந்த மகுடி ஊதின பாம்பு மாதிரி மட்டும் மயங்கிடுவார். புரியுதுங்களா? அப்படி எப்படி மயங்குது அது மாதிரி அவர் துதியில் அப்படியே என்ன செய்வார்? ஸ்தோத்திரம். யாக்கோபு அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை போக விடுப்பா. நாம் போக விட மாட்டேன். அப்போ ஒரு மனுஷன் கையில் சிக்கியிருக்காரு பாருங்க, மனுஷன் கையில் அந்தளவுக்கு தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சொல்கிறார், எப்போ நான் போகணும், பொழுது விழிச்சிச்சு, நீங்கள் நாசு வச்சுட்டு நீங்கள் போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் போய் ஆண்டவர் உமக்கு பிரியமானது என்ன ஆண்டவரே? நம்ம இருதயத்தில் லிஸ்ட் இருக்குது, அது மல்லிகை லிஸ்ட் மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம், அது இருக்கட்டும். அவர் சமூகத்தில் போய் ஆண்டவர் உமக்கு பிரியமானது என்ன ஆண்டவரே? உமக்கு பிரியமானது என்னப்பா? எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும், துதினா ரொம்ப பிடிக்கும். ஆமேன். வேத வசனம்னா எனக்கு அல்வா மாதிரி, திருநெல்வேலி அல்வா மாதிரி. அல்லேலூயா. அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்தில் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கீங்களே, இரவும் பகலும் வேதத்தை தியானமான மனுஷன். அப்படி ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமாக இருக்குமா? பிரியமா, அவருக்கு பிரியங்கிறது தெரியும். இப்போ எனக்கு தெரியாமல் இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, தெரியும். அது எத்தனை பேர் நம்ம செயலில் நாம் லைஃப்பில் நாம் கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி உள்ள வார்த்தை என்ன செய்? பேசு. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தை பேசாது, அது ஆண்டவருக்கு பிரியும். எத்தனை பேர் பக்தி உள்ள வார்த்தையை பிறருக்கு நாம் ஷேர் பண்ணுறோம்? எத்தனை பேருக்கு சொல்கிறோம்? ஹலோ பேசுகிறோம், மற்ற காரியங்கள்லாம் பேசுகிறோம். அதில் ஒரு வார்த்தை சத்திய வார்த்தை, அவங்கள விடுவிக்கிற வார்த்தை. ஒருத்தர் சாட்சி சொன்னார், ஒரு அம்மாவுக்கு அவங்கள ரட்சிப்பு நடத்தணும். அந்த அம்மா ரட்சிக்கப்படாதவங்க, அந்த இடத்துல இவர் கேர்சல் நடத்துகிறார். அந்த அம்மா ரட்சிக்கப்படணும்னு சொல்லி டெய்லி ஹலோ, வேறு ஒன்றும் கிடையாது, ஹலோ எப்படி இருக்கீங்க இப்படி சொல்லிட்டு வச்சுருவாராம். இந்த அம்மா கழுத்து போச்சு. எதுக்கு ஹலோ? இயேசு உங்களை நேசிக்கிறார்.
வேறு எதுவும் சத்தியெல்லாம் தெரியாது. இயேசு உங்களை நேசிக்கிறார், சபைக்கு வாங்க. இதுதான். இந்த அம்மா தொல்லை தாங்காமல் என்ன செஞ்சாங்க, சரி இவர் ஃபோன் பண்ணி நம்ம நேசிக்கிறாரு, அலோ சொல்லி இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்கிறேன், இதுக்காவது சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தொல்லை தாங்காமல், எப்படி தாங்காமல், தொல்லை தாங்காமல் சபைக்குள்ளே வந்து அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவர் ஜெபம் பண்ணியிருக்காரு அந்த அம்மாக்காக. அல்லேலூயா. இன்னொருத்தர் சாட்சி சொன்னார். அதாவது ஒரு மனுஷனை அவரை வந்து ரட்சிப்பு நடத்துறதுக்கு இவர் போய் சொல்லுவார் அடிக்கடி, தம்பி வாங்கப்பா சர்ச்சுக்கு வாங்கப்பா. அவன் எப்போ அவன் போனாலும் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பையன், அவன் சொல்லுவான் நான் எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது, ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன். இவர் போய் என்ன செய்வாரான், துணி துவைச்சி கொடுப்பாரான். பையனுக்கு துணி துவைச்சி கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரான். அவன் எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரான். செஞ்சுட்டு எப்போ இப்படியாவது வாப்பான்னு. அப்போது ரொம்ப நாள் அப்படி சொல்லுங்க, நம்ம வாசலில் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தான். அப்போ ஒரு நாள் அவனுக்கே தாங்க முடியல, சரி இப்படி வந்து நமக்கு என்ன செய்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, சரி இதுக்காவது போவோம், என்ன செய்வா இதுக்காவது போதும்னா அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போது ஒரு ஆத்மாக்கு எவ்வளோ பிரயாசத்தை இருந்தால் அல்லேலூயா தேவன் பார்க்குறார். ஆமென் ஆமென். ஆண்டவர் நான் இனிமேல் தனியாக வரமாட்டேன், இனிமேல் என்ன செய்யணும், ஒரு ஆத்மாவை என்ன செய்யணும், கூடவே நான் கூட்டிகிட்டு வரணும் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. அதில் ரூத்தையும் ஆண்டவர் போவாஸையும் இயேசுவுக்கும் சபைக்கும் அடையாளமாக பேசுகிறார். ஆமென். அதில் போட்டிருக்கு ரூத்தினுடைய காரியங்கள், ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லி அப்படியே ஜெபத்தில் போவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த அம்மா பழைய கணவனால் கடனாளி ஆனாங்களாம். இப்போ புதிய மனுஷன் போவாஸ் வந்த பிறகு அந்த கடனை எல்லாம் செஞ்சார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பழைய கடன் எது, பாவக்கடன். ஹலோ ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்னம்மா கடன், உங்கள் கடன்லாம் சொல்லலை, நம்ம வாழ்க்கையில் என்னது, தீர்க்க முடியாத கடன் எது, பாவக்கடன். அந்த பாவக்கடனை நீக்கியிருக்காரு அப்படியே விலையேற பெற்ற ரத்தத்தினால. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விலையேற ரத்தத்தினால பாவக்கடனை நீக்கியிருக்கார். மற்ற கடன்லாம் நீங்குமா, நம்ம உலகத்தில் கடன் பற்றலாம் நீங்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அன்று ஞானமாக வாழணும்னு ஜெபிங்க, அது நீக்குவார் தேவைகளை சந்திப்பார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன கடனை அடைச்சிருக்காரு, ஆமாம் பாவக்கடன் அடைச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை தேவன் என்ன செஞ்சுருக்காரா, விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். உன்னை என்ன செஞ்சுருக்கேன், விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்போ நாம் யாருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். அப்போ இந்த கண்ணு யாருக்கு சொந்தம், காது. அப்போ இது யார் இஷ்டப்படி தான் யூஸ் பண்ணணும், விளங்கிடுச்சாமா, யார் இஷ்டப்படி யூஸ் பண்ணணும். உங்கள் காலை நான் ஏன் இஷ்டப்படி நான் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்கணும். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது வந்து ஆலயம் நான் தெரிந்து கொண்டேன். தேவனை சொல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அது ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அதை நீ கெடுத்தினா நான் என்ன செய்வேன், நானும் சேர்ந்து கெடுப்பேங்கிறார். புரியுதா? இந்த ஆலயம் என்ன செய்யுது, அதை பரிசுத்தமாக்கணும். ஏசு ரத்தத்தினால வார்த்தையினால் என்ன செய்யணும், அதை பரிசுத்தப்படுத்தும்படி. ஆமென் ஸ்தோத்திரமப்பா. அந்த பொண்ணு வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்தா, தேவனுடைய கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற தாவீதுக்கு என்னவா மாறினாலும் மூதாட்டியாக மாறினார். இருக்க ராஜரீக குடும்பத்தை உற்பத்தி செய்கிற ஒரு பெண்ணாக மாறினா. ஹல்லேலூயா. நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. என்ன அபிஷேகம் தெரியுமா, ராஜரீக அபிஷேகம். என்ன அபிஷேகம், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறான். அது சாமி மேலே இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சானா, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தைலத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்தார். அப்போ நம்ம மேலே என்ன இருக்குது, ராஜாக்களை. அப்போ நீங்கள் யாரை வழி நடத்துகிறீங்களோ அவங்கள என்னவா மாற்றலாம், ஆளுகை. ராஜாக்கள் என்ன 2 செங்கோலா சிங்காசனமா, அதெல்லாம் இல்லை, ஆளுகை செய்கிற. ஆமென் அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள என்ன, இயேசுவை கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வருது, ஒரு இப்போ எனக்குள்ளே என்ன அபிஷேகம் இருக்குமா, அவங்களுக்குள்ளே இயேசுவை கொடுக்கும்போது அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரு, தேவன் கொண்டு வரார். அல்லேலூயா. அவங்களையும் தேவன் ராஜாக்களையும் ஆசாரியர்களாக மாற்றுகிறார். ஆமென். அப்போ உங்கள் மேலே என்ன இருக்குது, ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்குது, ராஜாக்களை பெற்றெடுக்கிற அபிஷேகம் இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நான் என்னுடைய விசுவாசம், ஆண்டவரே ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தினா அவங்க குடும்பமாக ரட்சிக்கணும். என்னுடைய விருப்பம் அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை, குடும்பம் ரட்சிக்கணும். இன்னொன்று, அந்த ஒரு மனுஷன் மூலமாக குறைஞ்சது 1000 பேராவது இயேசு அறியணும். அப்படிப்பட்ட நபரை என்ன செய்யணும், ஆண்டவரை ரட்சிப்புகளை நடத்தும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யணும். நான் ஜெபிக்கும் போது, எனக்கு ஜெபிக்கும் போது நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அந்த ஒரு ஆத்மாவது என்ன செய்யணும், ரட்சிக்கப்போல் நடத்தினாலும் அந்த ஒரு ஆத்மா என்ன செய்யணும்,
அவங்க பிரயோஜனப்படணும். பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நான் உன் மேலே கையை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன், நீ என்ன செய், யாருக்கு என்ன செய், அதை இன்னொரு மனுஷனுக்கு உண்மையாக ஒப்புவிக்கிற மேலே என்ன செய், அவங்க மேலே நான் எதெல்லாம் உனக்கு சொன்னனோ அதை ஒப்புவி, கொடு கொடு கொடு. உங்களை நம்பி எதெல்லாம் சத்தியத்தை கொடுத்துருக்காரு தெரியுமா, அந்த சத்தியத்தை உங்களுக்குள்ளே பத்திரமாக வைக்கிறதுக்காக அல்ல, அதை பிறருக்கு நம்பி என்ன செய்யணும், நம்ம பிறருக்கு கொடுக்கும்படி சத்தியத்தை தேவன். நம்ம எவ்வளோ சத்தியத்தை நீங்கள் பிறருக்கு கொடுங்களேன், உங்களுக்கு சத்தியத்தை கொடுப்பார். நீங்கள் பிறருக்காக ஜெபிங்களேன், உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு 4 பேரை வைப்பார். செய்து பாருங்கள். ஹல்லேலூயா. யோபு ஜெபிக்கும் போது அவன் சிறையிருப்பு என்ன செஞ்சாரான், அவனே சிறையிருப்பில் இருக்கான். சிறையிருப்பை விட மோசமான ஒரு லைஃபு, எல்லாம் போச்சு, சுரண்டிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அந்த நிலைமையில் என்ன செஞ்சான், தன் சிநேகருக்காக ஜெபிச்சான். அவங்க சிறையிருப்புக்காக ஜெபிச்சான், அவன் சிறையிருப்பு என்ன செஞ்சாரான், தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தாலும், சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும், ஆமென், ஆண்டவர் தேவனை தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியத்துக்காக தீர்மானம், நல்ல தீர்மானம் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானம். உங்கள் ஜனம் என் ஜனம். இந்த சபைக்கு வருகிறவங்களாம் யார் ஜனம், ஏசப்பாவுடைய ஜனம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த குடும்பம் தான் பரலோகத்தில் பார்க்க போகிறோம். சினிமா தேட்டரில் இருக்கிறவங்க, சினிமாவுக்கு போகிறீங்களோ இல்லையா அது எனக்கு தெரியாது, அங்கே இருக்கிறவங்க பரலோகத்தில் வந்து சேர முடியாது. எங்கெல்லாம் துதித்து தேவனை ஆராதிக்கிறாங்களோ அந்த கூட்டம் எங்கே வரும், துதிக்கிற இடத்துக்கு வரும். ஆமென். அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் யார், தேவ ஜனங்கள். ஆமென். இங்கே ஒரு குடும்பத்தை தேவன் வச்சுருக்கார், இங்கே ஒரு கூட்டத்தை வச்சுருக்கார். ஆமென். பரலோகத்துலேயே என்ன செஞ்சுருக்கார் தேவன், ஒரு கூட்டத்தை. ஆமென் ஆமென். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் ஜனம் என் ஜனம், நீங்கள் போகிற. ஆமென், ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம்ப்பா. நல்ல வயலை திறந்து கொள்ள, நல்ல கதிர்களை பொறுக்க. ஓ ஷமிகடால சத்ரேகரே சொலவா. ஆமென். நெகமா லேக்ஷங்கடோல அக்கஷங்களவா. அந்த போவாஸுக்கே, ஆமென், இயேசுக்கே சொந்தமாக. ஆமென். அவரையே சொந்தமாக்குங்கம்மா. அவர்கிட்ட போய் ஏதோ பிச்சைக்காரன் போல் ஏதோ கேட்குறதில்ல, அவரையே நான் சொந்தமாக்காண்டவரேன். அவரையே என் வாழ்க்கையில் நீங்கள் அவரையே சொந்தமாக்கிட்டு நம்ம அவருடையது நமக்கு நம்ம வாழ்க்கையில் வராதாம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே சொந்தமாக்கும்படியாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே தேவன் நம்மளை நடத்தும்படியாக. ஓ ஜெபிஸ், ஏதோ சபைக்கு வந்த ஜெபிச்சேன் போனேன், இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய சாயலாக நான் மாற. ஆமென் ஆமென் ஆமென். உம்முடைய சாயலை நான் அனுதினமோ, எப்போல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தை தெரிந்து கொள்கிறீங்களோ அப்போல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில், ஓ ஜீசஸ், நம்ம ஆத்துமாவில் உள்ளான மனுஷனில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.